உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத வான்மழை என பொழிவதாக என வேண்டுகோள் விடுத்து எல்லா புகழும் இறைவனுக்கே என்கிற முழக்கத்தோடு தொடங்குகிறேன். காஷ்மீர் மண்ணிலே தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிற இந்திய ராணுவ வீரர்கள் 43 பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, என்னுடைய இரங்கல் மட்டுமல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான இரங்கலை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் மிக்க வருத்தத்தோடு. அன்பிற்குரிய பேராசிரியர் முனிருல் மில்லத் ஐயா காதர் மைதீன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபூபக்கர் அவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்தமான சபையையும் ஒரே அடியாக ஒரே சலாம் சொல்லி வணங்குகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு 3 பேருக்கு இங்கே விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேரிலே இளையவன் நான் தான், வயதால், அறிவால், ஆற்றலால். அப்படி பார்த்தால் எங்க ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், குருவி தலையிலே பனங்காயை வைத்தார்கள் என்று. அப்படி குருவி தலையிலே பனங்காயை வைப்பதை போல ஒரு விருதை எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதை ஏன் நான் விருதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், இந்த விருது வழங்கப்பட்டது இந்திய சமுதாயத்தினுடைய அரசியல் சட்டத்திலே வகுக்கப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை என்கிற செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக தன் உயிரையே தத்தம் கொடுத்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியை நினைத்து அவருக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆற்றுகிற நன்றி காணிக்கையாக நினைத்து இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு ஏன் விருது என்று நான் மீண்டும் மறுபடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். மதுரையில எனக்கு எதற்கு விருது? மதுரையில பாண்டியனுக்கு விருது கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கிறது? அதுலயும் வீரபாண்டியன் வேற, வெறும் பாண்டியன் இல்ல. வீரபாண்டியன் தான் இந்த மண்ணில் இருந்து ஹைதர் அலி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து வேலுநாச்சி பதவியை இழந்த போது இந்த உனக்கு சரியாசனம் அரியாசனம் என்று போட்டு கொடுத்த மண் என்பதனாலே அடுத்த வீரபாண்டியனை அழைத்து வந்திருக்கிறீர்கள். எனவே இது ஆண்டவனின் தீர்ப்பு, அவன் கட்டளை என்பதனாலே மெத்தப்பணிவோடு இந்த விருதை பெரியோர்களே உங்கள் மண்ணாலே கூடல்மா நகரத்திலே நின்று கொண்டு இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம், வேதனை. பெரியோர்களே, உங்ககிட்டே ஓப்பனா சொல்லிடுறேன், நீங்க 5 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் 5 நிமிடம் தான் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் கோபப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன். அப்புறம் உடனே எனக்கும் ஒரு வகி வந்தது. என் சிந்தைக்குள்ளே ஒரு மின்னலை போல ஒரு எண்ணம் வந்து தோன்றியது. அடே, நீ இந்த கூட்டத்திலே 5 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று ஒரு உத்தரவு வந்தது. என்ன அது? இந்த மார்க்கம், இங்கே கூடியிருக்கிற இந்த உம்மத்துகளின் கூட்டம் 5 கடமைகளை ஏற்றுக்கொண்டு நிற்கின்ற கூட்டம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக கொண்டிருக்கிற கூட்டம். 5 கடமைகள், 5 வேளை தொழுகைகள் கொண்டிருக்கிற கூட்டத்தில் நீ 5 நிமிடம்தான் பேச வேண்டும், அதுதான் முறை என்று இறைவன் சொன்னான். எனவே நான் அப்படி சுருக்கமாக பேசுவதற்கு முயலுவேன், ஆனாலும் நீட்டிக்க மாட்டேன். நண்பர்களே, பெரியோர்களே, உங்களிடம் ஒரு உண்மையான செய்தியை சொல்ல வேண்டும். இன்றைய தினம் மதுரை எம்பதியிலே நான் வந்து இறங்கி நகரத்தை எல்லாம் பல பகுதிகளுக்கு சுற்றி பார்த்தபோது அங்கிங்கேனாதபடி திரும்பி பார்க்கிற எல்லா திசைகளிலும் பச்சை பிறைகொடி கைகாட்டி கைகாட்டி காற்றிலே ஆடிக்கொண்டிருந்தது. வானத்து பிறை மதுரைக்கு வந்து இறங்கி விட்டதா என்று ஐயப்படுகிற அளவுக்கு பிறை எங்கனும் பரவியது. நான் எண்ணி பார்த்தேன், பிறை வளமையின் அடையாளம், பிறை வளப்பத்தின் அடையாளம், பிறை வாழ்வின் அடையாளம், பிறை முன்னேற்றத்தின் அடையாளம், அது அழிவின் அடையாளம் அல்ல. அந்த காட்சி, அது காட்டிய மாட்சி எதிரிகளுக்கு வீழ்ச்சி என்று எனக்கு சொல்லாமல் சொல்லிய.
நண்பர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு இயற்கையின் விதியை சுட்டிக்காட்டிவிட்டு மேற்கொண்டு சில செய்திகளோடு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். கிழக்கு வெளுக்கிறது. உச்சி கதிரோன் மெல்ல வெள்ளை கதிர்களை விரித்துக் கொண்டு கிழக்கில் இருந்து எட்டி பார்க்கிறான். பகல் முழுக்க வெளிச்சத்தை பூமிக்கு கொடுத்து விட்டு பூமியை வாழ வைத்து பயிர்களை வளர வைத்து நீரோடைகளை ஓட வைத்து விட்டு அவன் மெல்ல மேற்கு திசைக்கு மறைகிறான். மேற்குக்கு சூரியன் போகிறது என்று தெரிந்த நிமிடமே இந்த பக்கத்தில் இருந்து வெண்ணிலவு பிறையாக தன் வெள்ளை கதிர்களை விரித்துக் கொண்டு மெல்ல கிளம்பிவிடும். சூரியன் போய் மறைகிற நிமிடங்களில் அடுத்த நொடிகளில் பிறை தனது பணியை தொடங்கும். பூமி உருண்டையில் சுற்றி வருகிற போது சூரியனின் கதிரும் வெண்ணிலவின் கதிரும் மாறி 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 இந்த உலகத்தை இருட்டில் இருந்து வெளியேற்றி ஒளிக்கு கொண்டு வருகிறது. நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். அந்த இயற்கையின் விதியை முனிருல் மில்லத் அவர்கள் உதய சூரியனை பின்தொடர்ந்தே பிறை போக வேண்டும் என்று வைத்தார்களே. இந்த இயற்கையின் கோட்பாட்டை அரசியல் கோட்பாட்டாக மாறி காட்டிய அந்த முஸ்லீம் லீக் சகோதரர்களை இங்கிருந்தே நான் மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அந்த காட்சி எனக்கு நெஞ்சை உருக்கியது. சூரியனும் பிறையும் மாறி மாறி தொடர்ந்து தனது பணியை செய்கிற போது சமத்துவம் சகோதரத்துவம் தொடர்ந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கட்டும். அதற்கான அடையாளம் தான் இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிற வார்த்தை. உலக சகோதரத்துவத்தை, உலக சமாதானத்தை ஒரு கொள்கை முழக்கமாக கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். நண்பர்களே, என்ன இந்த முழக்கம்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவரவர் மார்க்கம் அவரவர்க்கு, அவரவர் மார்க்கம் அவரவர்க்கு. அடுத்தவர் மதங்களை ஏசாதீர்கள், அடுத்தவர் கடவுள்களை பேசாதீர்கள், பிறர் தெய்வங்களை வழிபாட்டு இடங்களை போய் தொல்லை கொடுக்காதீர்கள். வலா தசுப்புல்லதீன யதூன மின் தூனில்லாஹி ஃபயசுபுல்லா அதுவன் பீகைரியில். நீங்கள் பிறருடைய மார்க்கத்தை பழிப்பீர்களேயானால், பிறருடைய தெய்வத்தை நீங்கள் நிந்திப்பீர்களேயானால் அவர்கள் தங்கள் அறியாமையால் உங்கள் இறைவனை பழிப்பார்கள். அறியாமையில் பீகைரி இல் என்று சொல்லப்பட்ட திருக்குரானை சுமந்திருக்கிற திருக்கூட்டமே. இறுதியாக ஒரு முழக்கத்தை, ஒரு கொள்கையை நான் நினைவுற்று விட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, விருது வந்திருக்கிற வேளையில் அதிகமாக பேசக்கூடாது. ஆனாலும் கூட எதை தொடுவது எதை விடுவது என்று தெரியாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நிறைய விரிவாக வைத்துக் கொள்வோம். ஒரு செய்தி, நிறைவான செய்தி. நண்பர்களே, உங்களை எல்லோரும் அரசியல் தலைவர்களிலிருந்து, சிந்தனையாளர்களிலிருந்து, சான்றோர்களிலிருந்து பலரும் சிறுபான்மை சிறுபான்மை என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள். நீங்கள் சிறுபான்மை இல்லவே இல்லை. எண்ணிக்கையால் நீங்கள் சிறுபான்மை என்பதை வைத்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணத்தால், இதயத்தால், வளத்தால், ஞானத்தால், செயல் ஆற்றலால் இந்திய திருநாட்டிற்கு ரத்தம் கொடுப்பதற்கு எல்லையிலே போய் நிற்கின்ற வீரத்தால், ஷஹீதாகின்ற திறத்தால் நீங்கள் இந்த நாட்டில், நண்பர்களே, நீங்கள் சிறுபான்மை அல்ல. ஏன் தெரியுமா? எல்லா கூட்டங்களிலும், பல வேளைகளில், பல கருத்தரங்குகளில் அடிக்கடி நான் முழங்கி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். மதுரை எம்பதியிலே நின்று கொண்டு சொல்லுகிறேன், ஒரு நாளும் நீங்கள் சிறுபான்மைகள் இல்லை. நெவர் பி எ மைனாரிட்டி. எப்படி? காசி முதல் கன்னியாகுமரி பரவி கிடக்கிற தேசிய கொடியை கையிலே ஏந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம், தந்தை பெரியாரின் கொள்கை வழியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கம், சர்வதேச அரசியல் பேசிக்கொண்டு இந்தியத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பொது உடைமை தோழர்கள் என்று இன்ன பிற அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டே இருப்பதனால் முட்டையின் மஞ்சள் கருவை வெள்ளை கரு தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டே இருப்பதை போல இந்த சிறுபான்மை சமுதாயத்தை நாம் காப்பாற்றிக் கொண்டே இருப்போம். தாயின் கருவிலே இருக்கிற கர்ப்பத்தை, குழந்தையை காப்பதற்கு மெம்பராய் நிற்பார்கள்.
நீர்க்குடம். நீர்க்குடம் உடைந்து வற்றிவிட்டால் பிள்ளை உள்ளேயே செத்து போகும். இந்திய திருநாட்டினுடைய சமாதான சமத்துவ மதச்சார்பற்ற நீர்க்குடம் ஒரு நாளும் உடையாது, உடையாது, உடையவே உடையாது. நண்பர்களே, இறுதி செய்தி, ஒரு அற்புதமான செய்தி. சில தினங்களுக்கு முன்னர் செய்தி நடந்ததை பதிவு செய்துவிட்டு போகிற போக்கிலே, ஓடுகிற ஓட்டத்திலே வானம் மேகத்தில் இருந்து மழையை அப்படியே சலசலவிட பெய்து விட்டு போவதை போல நான் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். சில நாளுகளுக்கு முன்னாலே, கொஞ்சம் ஒரு 10 நாளுக்கு முன்னாலே, எத்தனை பேர் கவனித்தீர்கள் எனக்கு தெரியாது, ஒரு இளைஞன் வீடியோவில் அழுறான், கதறி அழுகிறான். யூடியூப்ல வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல பார்த்தவர்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பையன் அழுவது வங்க மொழியிலே கதறுகிறான். அற்புதமான வீடியோ. நம் அத்தனை பேருக்கும் சாட்சியாக இருக்கிற அறிவார்ந்த காட்சி. என்னது? அது எனக்கு மொழி தெரியல, அந்த மொழி தெரியாதனால மொழி தெரிஞ்சிட ஒரு விட்டு அந்த வீடியோ நார்த் இந்தியாவில இருந்து எனக்கு வந்தது, போட்டு அர்த்தம் சொல்ல சொன்னேன். என்னது? அந்த இளைஞன் கதறி அழுது கொண்டு சொல்லுகிறான், நண்பர்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட்டத்தோடு கூட்டமாக அந்த வன்முறை கும்பலிலே நானும் எனது கிராமத்தில் இருந்து அழைத்து போகப்பட்டேன். ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக ஒரு வரட்டு வீர வைராக்கியத்தில் மசூதியின் மேலே ஏறி அந்த கோபுரத்தின் உச்சியில, டோம்ல உச்சியில நின்று கொடியை ஏந்தி கொண்டு ஜெய் பீம் என்று கத்திக்கொண்டு மிதிக்கிறேனே 2 காலோடு, அந்த ஆள் நான் தான். எனக்கு இப்போ இத்தனை ஆண்டுல அந்த 2 காலும் விளங்காம போயிடுச்சு, கால் சூம்பி போயிடுச்சு. இவ்வளவு தெரியாதனமா இறை இல்லத்தை, வழிபாட்டு தலத்தை போய் பிறருடைய வழிபாட்டு தலத்தை இடிச்சனே, ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டானே, ஐயா பாருங்க என் காலன்னு க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. நண்பர்களே, 2 காலும் சூம்பி கிடக்கிறது. நான் சொன்னேன், இந்தியாவில் மற்ற இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக நிற்கிறார்கள் என்று. அந்த இயக்கங்களை தாண்டி, அமைப்புகளை தாண்டி, வர்க்கங்களை தாண்டி, தேசங்களை தாண்டி, கடல் மலை வானம் எல்லைகளை தாண்டி, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒருவன் பாதுகாப்பாக நிற்கிறான். அவன் அகதும் என்று சொல்லப்பட்ட ஏக இறைவன். ஏக இறைவன். திருக்குறானிலே இதற்குரிய வசனம் இந்த இளைஞன் அழுகிற காட்சிக்கு திருமறையில் இருக்கிறது என்பதனை சான்றோர்கள் கூடியிருக்கிற சபையிலே பதிவு செய்துவிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, அதனாலதான் அது இறைவாக்கு, அது திருவாக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சூரா 2 ஆயத்து 114. கற்காதவர்கள், மார்க்க அறிஞர்கள் இல்லாதவர்கள் வீட்டுக்கு போய் புரட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். இறை இல்லத்தை யார் ஒருவர் நிந்திக்கிறார்களோ, இறை வழிபாட்டு தலத்தை யார் ஒருவர் தகர்க்க நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த பூமியிலேயும் தண்டனை உண்டு, மறுமையிலேயும் அதற்கான கூலி உண்டு. லகும் ஃபித் துன்யா கிஸுன் வலகும் ஃபில் ஆகிரதி அஸாபுன் அதீம். இறை இல்லத்தை அடிக்க நினைப்பவர்களுக்கு இந்த பூமியிலேயே தண்டனை உண்டு, மறுமையிலும் கியாமத்திலும் தண்டனை உண்டு என்று இறைவசனத்திலே இருக்கிறது. அது நடைபெற்று விட்டது. நண்பர்களே, யூடியூபிலே பாருங்கள். இறைவன் உங்களோடு, இறைவன் நம்மோடு. வாழ்க நலம். நன்றி, வணக்கம்.